ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 வாழைக்காவை எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு இப்போது ஃபிஷ்ஷோட ஷேப் வேணும் அப்படிங்கிறதுனால நடுவில் ஹோல் போட்டிருக்கேன். இப்போது இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஏதாவது ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அது எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக லெமன் வந்துட்டு பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே லெமன் வந்துட்டு ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வாழைக்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுட்டு, நம்ம வந்து மீனுக்கு எந்த மாதிரி தடவி வைக்கிறோமோ அதே மாதிரி தடவிட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மீன் மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துருக்கோம். ஸோ இதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மீன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். என்னோட பசங்க வந்துட்டு வாழைக்காய் வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. நான் சாம்பாரில் போட்டாலும் அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தேன். என்னோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. பசங்க 2 பேருமே நல்லா சாப்பிட்டுட்டாங்க. ஸோ உங்கள் பசங்களும் வாழைக்காய் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. வாழைக்காயில் வந்து பஜ்ஜி போட்டு கொடுப்பாங்க. இருந்தாலும் இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கறதுனால அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கூட வராது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.